வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போது ரயில்வே விதியின்படி கண்டிப்பாக 4 புதுப்பெட்டிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரயில்களையும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் மத்திய ரயில்வேவின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படக்கூடிய ஒரு 6 ரயில்களுக்கு பொதுப்பெட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 பெட்டிகளை கொண்டு இந்த ரயில்கள் இனிமேல் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 22159 மற்றும் 22160 சிஎஸ்எம்டி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல்ஸ் மும்பையில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய அந்த ரயிலில் 20/12 டிசம்பர் 20ஆம் தேதியில் இருந்து ஒரு தேடேசி எக்கனாமி பெட்டி குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு ஜெனரல் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்படுகிறது. ஆக மொத்தம் 4 பொது பெட்டிகள் இந்த ரயிலில் இனிமேல் இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 11017 மற்றும் 11018 அப்படிங்கிற நம்பரில் இயங்கப்படக்கூடிய லோகமானிய திலக் மும்பையில் இருக்கக்கூடிய அங்கு இருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலில் வருகிற 21/12 முதல் ஒரு பொதுப்பெட்டியானது ஜெனரல் கிளாஸ் பெட்டியானது சேர்க்கப்படுகிறது. அதற்கு பதிலாக ஒரு தேர்ட் ஏசி பெட்டியானது குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 11013 ட்ரெயின் நம்பர் 11014 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய லோகமானிய திலக் மும்பையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலையும் இனிமேல் 4 பொதுப்பெட்டிகள் இருக்கும். 24/12 இருந்து 2 பொதுப்பெட்டிகள் அதில் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 ஜெனரல் கிளாஸ் பெட்டி தான் இருந்தது. அதற்கு பதிலாக இப்போது 2 பெட்டிகள் சேர்க்கப்படுகிறது. அதற்கு பதிலாக ஒரு செகண்ட் ஏசி பெட்டியும் ஒரு தேர்ட் ஏசி பெட்டியும் நீக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22601 மற்றும் ட்ரெயின் நம்பர் 22101 ட்ரெயின் நம்பர் 22102 அப்படிங்கிற நம்பரில் இயங்கப்படக்கூடிய லோகமானிய திலக் மதுரைக்கு வரக்கூடிய ரயில் வருகிற 26/12 ஒரு ஜெனரல் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்படுகிறது. அதற்கு பதிலாக ஒரு தேர்ட் ஏசி பெட்டி குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22179 ட்ரெயின் நம்பர் 22180 லோகமானிய திலக்கிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயிலில் வருகிற 30/12 ஒரு ஜெனரல் கிளாஸ் பெட்டி கூடுதலாக இணைக்கப்படும். அதற்கு பதிலாக ஒரு பொதுப்பெட்டிக்கு பதிலாக ஒரு தேர்ட் ஏசி பெட்டியானது குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12163 ட்ரெயின் நம்பர் 12164 லோகமானிய திலகிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய மற்றொரு ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றம் எப்பொழுது இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வருகிற கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இருந்து டிசம்பர் 25 இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு தேர்ட் ஏசி பெட்டிக்கு பதிலாக ஒரு முன்பதிவில்லாத அன்ரிசர்வ்டு பெட்டியானது இணைக்கப்படும். இந்த 6 ரயில்களுமே இனிமேல் நிரந்தரமாக 4 பொதுப்பெட்டிகளோடு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம இந்த பகுதிகளிலிருந்து மும்பைக்கு போகணும் அப்படின்னா லாங்குக்கெல்லாம் யாரும் அன்ரிசர்வில் போகிறது இல்லை. ஆனால் அந்த ட்ரெயினை பயன்படுத்தி ஊடையில் எங்கேயாவது இறங்கணும், நமக்கு டிக்கெட்டே இல்லை, அன்ரிசர்வில் தான் போகணும் அப்படின்னா இனிமேல் 2 பெட்டியோ 3 பெட்டியோ கிடையாது, நிச்சயமாக 4 பெட்டிகளோடு இந்த ரயில்களானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். ஏன்னா அன்ரிசர்வில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இந்த தகவல்கள் அனைத்தும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அனைவருக்கும் இந்த தகவல்கள் சென்று சேரும் வண்ணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரயில் பயணங்களும் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. பல்வேறு ரயில்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.